ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஹே ஹூ மோஷா இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு காமெடி படமாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்துடைய ஹீரோ ராணுவ வீரர். இவர் ஒரு சம்பவத்தால் பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ளே போயிடுவார். ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அவங்க பயங்கர சித்திரவதை பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவரை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு சொந்த கிராமத்துக்கு போவார். அங்கே போய் பார்த்தா இவருக்கு மிகப்பெரிய ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அது என்னடான்னு விசாரிச்சா, இவர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாரு, அதனால தான் இந்த சிலையை வச்சுருக்கோம், இவர் நல்லவர் வல்லவர் அப்படின்ட்டு அந்த ஊரே கொண்டாடிட்டு இருக்கும். திடீர்னு இவர் போய் பார்த்தோன்னா பயங்கர ஷாக் ஆயிடுவார். இப்போ அதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் நடக்கிற சம்பவம் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். அந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. காமெடி பொசிஷன் நல்லா கிளிக்காக இருக்குது. இவர் பண்ணுற அந்த காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது, சிறப்பாக வந்திருக்கு. இவருடைய கேரக்டர் காமெடியாலே அப்படியே நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் இவர் அந்த முழு படத்தை உள்ளங்கையால் அப்படியே காமெடியால் நம்ம சிரிக்க வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. படத்தை நடிச்சு எல்லாமே மற்ற கேரக்டர்லாம் நல்லாவே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் அந்த சினிமோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக கொடுத்த அந்த படம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. நிறையா சீன்ஸ் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணிக்கலாமோ அப்படி தான் தோணுது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு காமெடி மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்ததுனால பெரிய பெரிய சின்ன சின்ன குறையெல்லாம் நமக்கு தெரில. அதனால் ஸ்மூத்தாக அப்படி படம் போயிட்டுருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸ் பொறுத்தளவுக்கு நார்மலாக கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. எந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. முதத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி இடத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.